ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மது நவீன் vlog சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஒன் டே ரொட்டீன் vlog தான் நான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நேற்று ஃப்ரைடே காலையிலேருந்து எடுத்த வீடியோ தான். ஸோ காலையிலேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் நான் என்னெல்லாம் வந்து பண்ணேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து இருக்க போகுது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணேன், லஞ்சுக்கு வந்து நான் என்ன வந்து ப்ரிப்பேர் பண்ணேன், பாப்பாவுக்கு என்ன வந்து கொடுத்தேன் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். நீங்கள் என்னோடய வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு டோர்லாம் வந்து ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஓப்பன் பண்ணும்போது இன்றைக்கி பயங்கர சில்லுன்னு காற்று. ஸோ ஒரு 10 டேஸாக வந்து பெருசாக வந்து மழை எதுவுமே இல்லை. ஆனால் இன்றைக்கி ரொம்ப சில்லுன்னு வந்து காற்றடிச்சிச்சு. அதனால் நல்லா இருந்துச்சு. காலையில் எழுந்திரிச்சோன்னையும் அந்த மாதிரி சில்லுன்னு இருக்கங்காட்டி ஒரு 5 நிமிஷம் சரி ரிலாக்ஸாக அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு 5 நிமிஷம் இருந்துட்டு தான் வந்து கிச்சனே வந்தேன். ஸோ கிச்சனுக்கு வந்தோடனே ஃபஸ்ட்டு வந்து அரிசி ஊற வச்சுட்டு மற்ற வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்தியானத்துக்கு சமைக்கிறதுக்கு வந்து அரிசி வந்து ஊற வச்சுட்டு இருந்தேன். நான் பார்த்துட்டிங்கன்னா காலையில் நைட்டுக்கு 2 நேரம் வந்து டிஃபன், மத்தியானத்துக்கு மட்டும்தான் வந்து ரைஸ் வந்து வச்சுக்குவோம். அதனால் காலையிலையும் லஞ்சுக்கும் வந்து காலையிலேயே வந்து ஒர்க்கெல்லாம் வந்து முடிச்சிடுவேன். ஏன்னா பாப்பா எழுந்திரிச்சதுக்கப்புறம் என்னால் வந்து சமைக்க கஷ்டமாக இருக்கும். அதனால் காலையிலேயே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் வந்து முடிஞ்ச அளவுக்கு சமைச்சு வச்சுருவேன். சப்போஸ் எனக்காச்சும் ரொம்ப லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன், இல்லை பாப்பா ஃபஸ்ட்டே எழுந்திரிச்சிட்டா அப்படின்னா அவளை மேனேஜ் பண்ணிவிட்டு எப்படியாவது வந்து சிம்பிளாக வந்து சமைச்சிருவேன். ஸோ அவள் தூங்கிட்டு இருந்தான்னா கண்டிப்பாக வந்து ஃபுல் மீல்ஸ் மாதிரி குழம்பு, ரசம், பொரியல் அந்த மாதிரி தான் வந்து எப்போவுமே வந்து இருக்கும். ஸோ அரிசி ஊற வச்சுட்டு அப்படியே கையோட நேற்று நைட்டு வாங்கி வச்ச பால் இருந்துச்சு வந்து கையோட காய்ச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய்ச்சிட்டு இருந்தேன். ஸோ நான் வந்து காலையில் எதுவுமே வந்து குடிக்க மாட்டேன். டீ காஃபி எதுவுமே வந்து குடிக்க மாட்டேன். எப்பாச்சும் தோணுச்சு அப்படின்னா வந்து க்ரீன் டீ அந்த மாதிரி வந்து குடிப்பேன். ஹஸ்பண்ட் வந்து டீ காஃபி நல்லாவே வந்து குடிப்பாங்க. இப்போ வந்து காலையில் குடிக்கிறது இல்லை, ஈவினிங் டைம் மட்டும் அப்பப்போ வந்து குடிச்சிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு பால் வந்து காய்ச்சிட்டு இருக்கிறதுக்குள்ளே நைட்டு கழுவி வச்சுருந்த பாத்திரம்லாம் வந்து மேலேயே இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் வந்து அந்தந்த ரேக்கில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். சமைக்கிறதுக்கு அந்த இடத்துல காய் கட் பண்ணுறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும்ன்ட்டு அது எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஸோ எல்லா பாத்திரத்தையும் அந்தந்த இடத்துல வந்து எடுத்து வச்சிட்டேன். அப்புறம் அந்த டைல்ஸ் ஃபுல்லாக வந்து தண்ணி இருந்தங்காட்டி அதையும் நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு பாலும் வந்து கரெக்டாக வந்து பொங்கிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி பாலை வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு எங்களுக்கு வந்து இன்றைக்கி காலையில் வந்து ஓட்ஸ் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்ஸ் தான் வந்து ரெடி பண்ணேன். ஸோ ஓட்ஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒவ்வொரு நாளைக்கு ஓவர் நைட் ஓட்ஸ் பண்ணிக்குவோம். இன்றைக்கி வந்து ஓவர் நைட் ஓட்ஸ் பண்ணாதங்காட்டி ஃபஸ்ட்டே வந்து ஓட்ஸு, சியா சீட்ஸு, பாலெல்லாம் வந்து சேர்த்து கொஞ்சம் தண்ணி சுடு தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் வந்து கலக்கி கொஞ்சம் நேரம் ஊற வச்சிட்டோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு காலையில் எழுந்திரிச்சோனையுமே வந்து இந்த மாதிரி பண்ணி அதை வந்து தனியாக வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி அது கூட ஃப்ரூட்ஸு, நட்ஸு அது மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி வந்து சாப்பிட்டுக்குவோம். ஸோ அதனால் ரெடியாக வந்து எடுத்து வச்சாச்சு. அப்புறம் நைட்டுக்கு வந்து ஆப்பம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து அரிசி வந்து ஊற வச்சுட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா பெரிய கிளாஸில் 2 கிளாஸ் அளவுக்கு வந்து பச்சரிசி எடுத்துட்டேன். அதை ஒரு 3-4 டைம் வந்து வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி அதை வந்து ஊற வச்சாச்சு. அடுத்தது அதே டம்ளரில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு வந்து உளுந்து, அதையும் ஒரு 3-4 டைம் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அது கூடவே கொஞ்சமாக வந்து வெந்தயம், அது கூட நல்லா தண்ணி ஊற்றி அதையும் வந்து ஊற வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி நேரம் வந்து ஊறணும். ஸோ அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ஸோ ரெண்டையும் வந்து மூடி போட்டு மூடி வச்சுட்டேன். ஸோ அடுத்தது லஞ்சுக்கான வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் இன்றைக்கி வந்து சுண்டக்காய் புளிக்குழம்பு தான் வந்து பண்ண போகிறேன். அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு வந்து புளி வந்து ஒரு சுடுதண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து ஊற வச்சு எடுத்துக்க போகிறேன். ஸோ அதை வந்து தனியாக வச்சுட்டேன். அடுத்தது ரசத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு புளியும் அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் வந்து கட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றி அதையும் வந்து அடுப்பில் வச்சு நல்லா வந்து கொதிக்க வச்சுக்க போகிறேன். ரசம் வந்து கொதிச்சுட்ருக்கிறதுக்குள்ளேயே இந்த ரசத்துக்கு தேவையானதெல்லாம் வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். என்கிட்ட இடிக்கல் இல்லாதங்காட்டி நான் இந்த மிக்ஸி ஜார்லேயே வந்து அரைச்சிக்குவேன். ஸோ கொஞ்சமாக வந்து மிளகு, சீரகம், அதுக்கப்புறம் பூண்டு, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்குவேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இங்கே புளியும் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. ஆறணும், அப்போ தான் வந்து ரசம் வைக்க முடியும். அதனால் அதுக்குள்ளே வந்து குழம்புக்கு தேவையானதெல்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ வெங்காயம், பூண்டு அது எல்லாத்தையுமே வந்து உரிச்சிட்டு இருந்தேன். குழம்புக்கு தேவையானதெல்லாம் வந்து அரிஞ்சு வச்சுட்டு 20 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு அரிசி ஊறியும். சரி அதை வந்து கழிஞ்சிட்டு அதை வச்சு விட்டோம்னா அது பாட்டுக்கு வந்து வெந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அரிசி கழிஞ்சு சாப்பாடை வச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ சாப்பாடு வேகிறதுக்குள்ளே நம்ம இந்த சைடு வந்து குழம்பு, ரசம் எல்லாத்தையுமே வந்து வச்சிடலாம். அதனால் ஃபஸ்ட்டு சாப்பாடு வந்து வச்சு விட்டேன்.
அடுப்பில் வந்து சாப்பாட்டை வச்சுவிட்டு அதுக்கப்புறம் வந்து குழம்புக்கு வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் இந்த சுண்டைக்காயை வச்சு தான் வந்து புளிக்குழம்பு வந்து ரெடி பண்ண போகிறேன். ஸோ எங்கிட்ட இடிக்கல் இல்லாதங்காட்டி நான் இந்த மாதிரி கவர்க்குள்ளே வச்சு இதை ஃபஸ்ட்டு தட்டி எடுத்துக்க போகிறேன். ஸோ தட்டி எடுக்க வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதை கத்தியில் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி ஈஸியாக இருக்கும் அப்படிங்காட்டி இந்த மாதிரி கவர்க்குள்ளே போட்டு நல்லா வந்து தட்டி எடுத்துட்டேன். பார்த்திங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு நல்லா வந்து தட்டி எடுத்துக்கணும். சுண்டைக்காயை வந்து தட்டி எடுத்துகிட்டு அடுத்து வந்து குழம்பு வைக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி ஒரு பேனில் நான் வந்து நல்லெண்ணெயில் தான் வந்து செய்ய போகிறேன். இந்த மாதிரி புளிக்குழம்பு எல்லாமே வந்து நல்லெண்ணெயில் செஞ்சோன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நான் இன்றைக்கி ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்திட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து கடுகு, அது கூடவே கொஞ்சமாக வந்து வெந்தயம் சேர்த்து இது நல்லா வந்து ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ ரொம்ப நல்லா வந்து வதக்கணும் அப்படின்லாம் இல்லை, லைட்டாக வந்து செவக்க வறுத்தாலே போதும். பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வந்து வதங்கிருச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம வந்து இடித்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த சுண்டைக்காய், அதையும் வந்து இது கூட சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். ஸோ இந்த சுண்டைக்காய் வந்து நல்லா எண்ணெயிலேயே வந்து வதங்கணும். அப்போ தான் வந்து இதில் இருக்கக்கூடிய அந்த கசப்பெல்லாம் வந்து போகும். அதனால் தக்காளி சேர்க்குறதுக்கு முன்னாடி எண்ணெயிலேயே வந்து இந்த சுண்டைக்காயை வந்து வதக்கிக்கலாம். ஸோ இப்படி சேர்த்துறதுக்கு இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் தனியாக கூட வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் குழம்புல வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெங்காயத்து கூட எண்ணெயிலே வந்து இந்த மாதிரி நல்லா வந்து வதக்கிக்கிறேன். ஸோ இது கலர் மாற அளவுக்கு நல்லா வந்து வதக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. கலர்லாம் வந்து நல்லா மாறி நல்லா வந்து வதங்கிருச்சு. இந்த டைமில் நான் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளி வந்து இது கூட வந்து சேர்த்திக்கிறேன். ஸோ தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் வந்து நல்லா வந்து மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வந்து வேகணும். ஸோ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து வேக விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. தக்காளி, வெங்காயம்லாம் நல்லா வந்து வதங்கிருச்சு. இப்போ இந்த டைமில் தேவையான மசாலாலாம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூள், அதுக்கப்புறமா சாம்பார் பொடி தான் வந்து சேர்த்திக்கிறேன். அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சாம்பார் பொடி சேர்த்திட்டு நல்லா இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ நம்ம சேர்த்திருக்கிற மசாலோட பச்சை வாசம்லாம் வந்து போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கிட்டு நம்ம வந்து குழம்புக்கு வேண்டி புளி வந்து ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா வந்து கரைச்சிட்டு இந்த பச்சை வாசம்லாம் வந்து போனதுக்கப்புறமா அந்த புளி தண்ணியும் வந்து இது கூட வந்து சேர்த்திக்க போகிறோம். ஸோ நல்லா வந்து புளிஞ்சிட்டு அதுக்கப்புறமா புளி தண்ணி மட்டும் வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். புளி தண்ணி சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா வந்து கலக்கிட்டு இந்த குழம்புக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்திக்கலாம். நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்திட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு இதை ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வந்து கொதிக்க விட போகிறேன். 10 நிமிஷம் கழித்து அந்த எண்ணெய்லாம் வந்து பிரிஞ்சு நல்லா புளியெல்லாம் வந்து நல்லா கொதிச்சு அந்த குழம்பு வந்து சூப்பராக வந்து ரெடியாக இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் சூப்பராக வந்து குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு துண்டு வெல்லம் வந்து சேர்த்திட்டு அதுக்கப்புறம் அது கரைஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொத்தமல்லி தழை தூவி இறக்கணும்னா சூப்பரான சுண்டைக்காய் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ குழம்பு வந்து ரெடி பண்ணிட்டோம். அடுத்து வந்து குழம்பு ரெடி ஆகிறதுக்குள்ளே இந்த சைடு சாப்பாடும் வந்து வெந்துடுச்சு. அப்போவே வந்து சாப்பாட்டே வந்து வடித்து வச்சுருவேன். நான் வந்து சிங்க்குள்ளே வந்து ஒரு பவுல் வச்சுட்டு இந்த மாதிரி அந்த பாத்திரத்தை வந்து இந்த மாதிரி சாய்ச்சி வச்சுட்டு தண்ணி ஃபுல்லாத்தையும் வந்து வடிச்சிருவேன். சில டைம் அந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாமல் உப்பு போட்டு வந்து கலக்கி குடிச்சிருவோம் நாங்கள் 2 பேருமே. அப்படி இல்லைனா அதை வந்து செடிக்கு வந்து ஊற்றிடுவேன். ஸோ அந்த மாதிரி தான் அந்த ரைஸ் வடித்த தண்ணியை வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து சாதம் வந்து வடிச்சாச்சு. அடுத்து வந்து ரசம் வந்து ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டே புளியும் தக்காளியும் வந்து வச்சுருந்தோம். அதை நல்லா வந்து கரைச்சி வச்சுட்டு இப்போ வந்து ஒரு பேனில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா அளவாக வந்து கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற அந்த மிளகு, சீரகம் அதையும் போட்டு நல்லா வந்து வதக்கிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த புளி தண்ணியும் சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா வந்து கொதிக்க விட போகிறோம். இப்போ அது கூடவே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கல்லுப்பு சேர்த்து லைட்டாக வந்து கலரி விட்டுக்கோங்க. ஸோ இது நல்லா வந்து கொதித்து வரணும். ஸோ ஒரு 2-3 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதித்து வந்துடும். இந்த டைமில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பெருங்காயத்தூள், இந்த பெருங்காயம் நல்லா வந்து மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா லைட்டாக வந்து கொத்தமல்லி தழை தூவி இறக்குனீங்கன்னா ஒரு சூப்பரான ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு, குழம்பு, ரசம் எல்லாமே வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கேரட் பொரியல் தான் வந்து பண்ண போகிறேன். இது இன்றைக்கி வந்து துருவி தான் வந்து பண்ண போகிறேன். பாப்பாவுக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கங்காட்டி துருவி தான் நார்மலாக எப்பவும் போல் வந்து செய்ய போகிறேன். ஸோ அதனால் அதை வந்து வீடியோ எடுக்கல. கேரட் பொரியல் மட்டும் இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணியாச்சு.
வந்து தாளித்து விட்டுட்டேன். அது வந்து ரெடி ஆகிறதுக்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வந்து ஓட்ஸ் வந்து ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அது கூட வந்து ஃப்ரூட்ஸும் வந்து கட் பண்ணி அதையும் வந்து சேர்த்திக்க போகிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மாதுளம்பழம் தான் வந்து சேர்த்திக்க போகிறேன். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஃப்ரூட்ஸ் வந்து சேர்த்திக்குவோம். இன்றைக்கி வந்து மாதுளம்பழம் இருக்குங்காட்டி மாதுளம்பழம் மட்டும், இல்லைனா வந்து கிரேப்ஸு, ஆப்பிள் இந்த மாதிரி எது வேணாலும் வந்து சேர்த்திக்கலாம். ஸோ அது கூட நட்ஸும் வந்து நாங்கள் சேர்த்திக்குவோம். ஸோ ஃப்ரூட்ஸு நட்ஸ் எல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அது கூட கொஞ்சம் வந்து தேனும் வந்து சேர்த்திக்குவோம். ஸோ தேன் சேர்த்துவோம், அப்படி இல்லைனா வந்து கரும்பு சக்கரை ரெண்டில் ஏதோ ஒன்று வந்து சேர்த்து அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. எங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஓட்ஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. அடுத்து பாப்பாவுக்கு காலையில் கொடுக்குறதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து கோதுமை மாவு கலக்கி அவளுக்கு வந்து தோசை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே காயும் வந்து வெந்துருச்சு. அதையும் வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு வந்து மாற்றி வச்சுட்டேன். ஸோ சமையல் வந்து ஓரளவுக்கு வந்து முடிஞ்சிருச்சு. சாப்பாடு, குழம்பு, ரசம், பொரியல் இதெல்லாமே வந்து ரெடி ஆயிடுச்சு. எங்களுக்கும் வந்து ஓட்ஸும் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பாப்பாவுக்கு மட்டும் வந்து தோசை ஊற்றிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே வந்து பாப்பா வந்து எந்திரிச்சு வந்துட்டா. குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன பண்ணுறீங்க? மாமா மாமா அப்படின்னா கொஞ்ச நேரம் அவ கூட வந்து விளையாடிட்டு இருந்தேன். அவுட்டா? அவுட்டு தாரியா, அவுட்டு. ரெயின் ரெயின். ஓ அம்மாக்கி. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து பாப்பாவுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு கொடுத்துட்ருந்தேன். ஸோ தோசை சுட்டு அவளுக்கு வந்து சூடாக தோசை வந்து கொடுத்தாச்சு. ஸோ எனக்கு வந்து ரொம்ப பெரிய வேலை, எனக்கு கஷ்டமான வேலைனா இவளுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு கொடுக்குற வேலைன்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு பயமாக இருக்கும் ஒவ்வொரு டைமும் வந்து அவளுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுக்குறேன்னா, எப்போ பார்த்தாலும் 1 மணி நேரம் அந்த மாதிரி ஆயிரும் அவளுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுக்குறதுக்குள்ளே. போய் அவங்க அப்பாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறது, வீடு ஃபுல்லாக வந்து சுற்றுறது, என்னென்னமோ பண்ணுவாள். அப்படியாவது ஏதாவது பண்ணியாவது அவள் சாப்பிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருக்கும். ரூம்குள்ளே இருக்கிற தலகாணி எல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஹாலில் வச்சு அதை பண்ணி இதை பண்ணி ஒரு வழியாக அவளுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு கொடுத்து முடிச்சாச்சு. அவளுக்கு இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு கொடுத்துட்டு தான் நாங்கள் இன்றைக்கி வந்து எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டே வந்து எடுத்துக்கிட்டோம். எனக்கு வந்து சாப்பிடும்போது எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது, ரொம்ப ரிலாக்ஸாக உட்காந்து சாப்பிட்ணும். அதனால் அவளுக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸாக உட்காந்து சாப்பிட்டு அவள் கூட கொஞ்ச நேரம் வந்து விளையாடிட்டு அப்புறம் மாவாட்டணும். அதனால் மாவாட்டுறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த பெரிய டம்ளரில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு வந்து வெள்ளை அவல் எடுத்து அதையும் வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிட்டேன். ஸோ அது ஊறிட்டுருக்கிறதுக்குள்ளே நானும் கிரைண்டரெல்லாம் வந்து நல்லா கழுவிட்டு, ஆல்ரெடி கழுவி வச்சுருப்பேன், இருந்தாலும் இன்னொரு டைம் வந்து நல்லா வந்து கழுவிட்டு அரிசியெல்லாம் வந்து கழிஞ்சிட்டு அதையும் வந்து போட்டாச்சு. அப்பத்துக்கு போடும்போது அவல் வந்து ரொம்ப முக்கியம். அவல் போடலாம், அப்படி இல்லைனா வந்து சாப்பாடு வந்து அரை டம்ளர் போட்டுக்கலாம். அது கூடவே அரை டம்ளர் அளவுக்கு தேங்காயும் வந்து துருவி போட்டுக்குவேன். அதை வந்து நான் காமிக்கிறதுக்கு வந்து மறந்துட்டேன். கிரைண்டரில் வந்து மாவு போட்டு விட்டேன். அதை அரைக்கிறதுக்குள்ளே வீடெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக வந்து கூட்டி விட்டுட்டு இருந்தேன். சைட் பை சைடு ஒரு வேலை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே இன்னொரு வேலை செஞ்சுட்டோன்னா நம்மளுக்கு வந்து பெரிய கஷ்டமாக இருக்காது. அதனால் மாவு போட்டு விட்டு அப்படியே வந்து வீடெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டு வரதுக்குள்ளே மாவும் ஆட்டி தோண்டி வச்சாச்சு. நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நைட்டுக்கும் அடுத்த நாள் காலையிலத்துக்கு மட்டும்தான் வந்து ஆப்பத்துக்கு வந்து போட்டிருக்கேன். அதனால் மாவு கம்மியாக தான் இருக்கும். அதனால் ஃப்ரீசருக்குள்ளெல்லாம் வந்து வைக்க வேண்டியதில் வெளியிலேயே வச்சு மாவு வந்து புளிச்சிரும், நைட்டுக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ மாவாட்டி தோண்டிட்டு அப்படியே சைட் பை சைடு அந்த இடத்தையும் வந்து க்ளீன் பண்ணி கிரைண்டரெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கிச்சனுக்கு போய் கிச்சனில் இருக்கிற கவுண்டர் டாப்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம் கழுவுறதெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் சிங்கில் போட்டு அதையும் வந்து கழுவி கையோடு வந்து கமுத்தி வச்சுட்டேன். ஸோ எல்லா வேலையுமே ஒட்டுக்கா வந்து முடிச்சிட்டோன்னா நம்ம வந்து ஈவினிங் வரைக்கும் எனக்கு வேறு எந்த வேலையுமே இருக்காது. பாப்பாவை மட்டும் வந்து பார்த்துக்கிற வேலை தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா வீடெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி எல்லாம் வந்து பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருந்துச்சு. அதனால் கிளம்பி வெளியில் வந்து போயிட்டோம் 3 பேருமே. ஈவினிங் தான் வந்தோம். அதுக்கப்புறம் என்னால் வந்து வீடியோ வந்து கண்டினியூ பண்ண முடியல. ஸோ இதோட நான் என்னோடய வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.